வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பமில்லாதவர்கள் கடந்து போய் விடலாம். ஒரு கேள்வி. வணக்கம் பிரதர். கேன் ஒன் சேஞ்ச் தியர் சோல் கான்ட்ராக்ட் ஆர் டெஸ்டினி பை நோவிங் தியர் ஜாதகம் வித் அன் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்ட்ராலஜர்? அதாவது இந்த கேள்வியே ஒரு மாதிரி விஷயமா இருக்கு. அதாவது உங்களோட சோல்மேட்டையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் யார் உங்களோட அப்படின்னு நினைச்சவங்கள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜோதிடர் வந்து அதை வந்து மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா? இங்கே தான் நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்வேன். ஜோசியக்காரங்களை நீங்கள் கடவுள்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் அப்படிலாம் போய் மாற்றுங்க. ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு இவங்களோட தான் வாழணும், இவரோட தான் வாழணும் அப்படின்ற விஷயம் நிர்ணயிக்கப்பட்டது. நீங்கள் யாரோட வாழணும், எப்படி வாழணும், எங்கே வாழணும், எத்தனை குழந்தைகளோட வாழணும், வீட்டோட வாழணுமா, இல்லை ரெண்டலில் வாழணுமா, பிறந்த இடத்துல இருக்க போறீங்களா, பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்க போறீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜோதிடத்துல நீங்க பிறக்கும் போதே பிறக்கிற அந்த நொடியில நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புகள். அதனாலதான் உங்களுக்கு லக்னம், ராசி அப்படி இப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு எக்ஸ்பீரியனான ஒரு ஜோசியர் வந்து இதை மாத்தி வச்சிருவாரு, அதை மாத்தி வச்சிருவாருன்னா, ஜோசியர் என்ன கடவுளா உங்களுக்கு எல்லாத்தையும் மாத்தி வைக்க? ஜோதிடர் என்றது இங்க இருக்கிற ஒரு மாதிரி இந்த ஒரு மாதிரி அந்த இதுக்கு பழைய ரீட் பண்ணுவாங்க தெரியுங்களா, அதுக்கு என்னமோ பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரீட் பண்ணிட்டு இந்த முந்தி போருக்கெல்லாம் போறப்ப இந்த இடத்துல இருந்து சில மாதிரி அப்படியே டீட்டெயில் வரும். அதை வந்து அந்த டீட்டெயிலை வந்து கிராக் பண்ணி போவாங்க. அந்த மாதிரி ஜோதிடத்துல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வந்து கிராக் பண்ணி அதுல இருக்கிற விதியின்படி தான் நீங்க போக முடியுமே தவிர அதை தாண்டிலாம் போக முடியாது. ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆக போறாரு அப்படின்னா அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுவாரு. ஒருத்தர் இறந்து போக போறாரு அப்படின்னா அவர் இறந்து போயிடுவாரு. ஒருத்தர் இந்த மாதிரி குழந்தை அமைப்புகள் ஒருத்தர் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை பிறந்தே தீரும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை மாத்தி அமைக்க முடியும் அப்படின்னா, ஏன் இறந்து போறவங்க ஜாதகத்தை மாத்தி அமைக்க மாட்டீங்க? நீங்க ஏன் ஏற்கனவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க ஜாதகம் மாத்தி அமைக்கிறீங்க? ஒருத்தர் 80 வயசுல இறந்து போறாருல, ரொம்ப வேணாங்க. ஒரு மாசமோ இல்ல ஒரு வருஷமோ எக்ஸ்ட்ராவா அவரை தாண்டி வேலை வச்சிருங்க. இதுதானே ஜோதிடர் கடவுளுக்கு நிகரான வலிமையாயிட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயம் வரும். இந்த மாதிரி அமைப்புல தாங்க ஜோதிடம்ன்றது ஒரு மாதிரியான கேலிக்கும் கூத்துக்கும் உள்ளாகுது. இங்க ஜோதிடர்ன்றவர் ஜோதிடர் மட்டும்தான். அவர் ஆன்மீகவாதியா, அவர் சாமியாரான்றது அதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் வேற ஏதாவது பண்றாரு அப்படின்னா அது அவருடைய வேற விதமான நாலேஜ். அதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அதே நேரத்துல அவர் என்னதான் பண்ணாலும் நீங்க யாரோட வாழணும் அப்படின்றது ஜோதிடம் நிர்ணயிக்கப்பட்டது. இதுதானுங்க பல இடத்துல சொல்றோம். உங்களுக்கு ஒருத்தருக்கு 23 வயசுல திருமணம் ஆகுது, ஒருத்தர் 17 வயசுல குழந்தையோட நிக்கிறாரு, இன்னொருத்தருக்கு 35 வயசான குழந்தை இல்லை. என்ன மாறுபாடு நடக்குது? எல்லாரும் ஒரே மாதிரி கை, கால், கண்ணு, தலை, மூளை இது அமைப்புகள்ல தானே பிறக்கிறோம். ஒருத்தருடைய வாழ்க்கையும் வெவ்வேறு தனித்தனியானது. நீங்க உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மத்தின் அடிப்படையில் இந்த ஜென்மத்துல உங்களுடைய கடன்களை செட்டில் பண்ண வந்திருக்கீங்க. இதுல இடையில ஒரு ஜோசியரோ, ஒரு சாமியாரோ, ஒரு சாமியாடுறவரோ உள்ள பூந்து உங்களோட எல்லா விதியும் மாத்திடுவாரு அப்படின்னா அவரோட விதியை மாத்திக்கலாம்ல. அவர் எதுக்கு ஜோசியம் பார்க்கணும்? இப்ப எனக்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் ஏங்க ஜோசியரா இருக்க போறேன்? எனக்கு விருப்பமான ஒரு இதுல போயிட மாட்டேன்னா? அப்ப ஜோதிடன்றவர் மாத்துறவர் கிடையாது. உங்களுக்கு என்ன இருக்குன்றத பார்த்து ரீட் பண்றவர் தான். அவருக்கு சில விஷயம் தெரியும். இந்த கிரகங்கள் இருந்தா இதைத்தான் பண்ணும், இந்த கிரகங்கள் இருந்தா இதை பண்ணும், இந்த 2 கிரகங்கள் இருந்தா அதுக்கு மாத்தி இப்படி ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றாருன்னா அந்த இடத்துல எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. நான் அதை பத்தி பேச விரும்பல. அதே நேரத்துல நீங்க இதை கிராக் பண்ணிட்டேன், இந்த கான்ட்ராக்ட் வந்து டெர்மினேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள்லாம் நீங்க பேச முடியாதுங்க. நீங்க மனுஷன் அதை போய் பிடிச்சிருவான்றனாலதான் கையில பிடிக்க முடியாத அளவுல கிரகங்கள்லாம் தூரமா இருக்கு. நம்ம என்ன ஒரு கோயில்ல மூலையில நவக்கிரகங்கள் வச்சுட்டு அதுக்கு பூஜைலாம் பண்ணலாம். அப்படி பூஜை பண்ணியும் ஒருத்தர் 300 400 வருஷத்துக்கு வாழ்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒரே ஒரு ஹிஸ்டரி ஏதாவது இருக்கா? இருக்காது. ஏன்னா கிரகங்கள் யாரோட எந்த பூஜைக்கும் எதுக்குமே மயங்காது. கிரகங்களை உங்களால எந்த விஷயத்திலையும் வசியெல்லாம் படுத்த முடியாதுங்க. சரிங்களா? இது தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு சம்திங் ஓகே புரியுதுன்னு அர்த்தம். இயல்பு, இயற்கை, இந்த யூனிவர்ஸ் நம்புறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர். கிரகங்கள்லாம் இல்லைங்க அப்படின்னு. இப்போ யூனிவர்ஸ் விட்டு வெளியே அங்கே கிரகங்கள்லாம் சுற்றிட்டு இருக்கு. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு பதில் கிடைக்கும். யூனிவர்ஸ், கிரகம், கடவுள் எல்லாமே ஒன்று தான். இதில் நீங்கள் எதுவாக புரிஞ்சுக்கிறீங்களோ அதுவாக செயல்படும். அதுக்குன்னு நான் இந்த ஜென்மம் முழுக்க 300 வயசு வரைக்கும் வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு கிரகம் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு உங்களோட ஆயுள் எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துட்டு உங்களை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.